தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றும் வகையில் விவசாயிகள் நாள்தோறும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அதே போல காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள், அதாவது டெல்லி தலைநகரில் சென்று போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தற்பொழுது எதிர்க்கட்சியான திமுக அனைத்து கட்சிகளையும் கூட்டி தற்பொழுது முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் தற்பொழுது இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போது திருச்சியை பொறுத்தளவுக்கு 80% கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான பால், மருந்தகம் ஆகியவற்றை இது சீராக இருக்கிறது. மற்றபடி இது தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்குகின்றன. யாரேனும் கட்சியினர் தொடர்ந்து மறியல் போராட்டத்திலோ அல்லது ரயில் மறியல் போராட்டம் உள்ள எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் கூடக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் ஆகிய இடங்களில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்றைய தற்பொழுது திருச்சி முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினருமான KN நேரு அவர் தலைமையில் தற்பொழுது 550க்கும் மேற்பட்டோர் திருச்சி மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் அனுமதி இல்லாமல் தற்போது போராட்டம் நடத்தியதை அடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்சியை பொறுத்தளவுக்கு லாரிகள் முழுமையாக இயங்கவில்லை. அது மட்டுமின்றி பொதுமக்களினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்கள் வழக்கம் போல இயங்குகிறது. இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்.